Hello students, welcome to our channel DK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல இருக்கக்கூடிய 8th sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்பாங்க. If the area of the triangle formed by the vertices Z, IZ, Z plus IZ is 50 square units. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் அதனுடைய ஏரியா 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரஃபாக ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம், ஓகேவா? ஏன்னா எக்ஸாக்டாக அது எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம ரஃபாக வரைஞ்சிக்கலாம். ஸோ அதனுடைய சைட்ஸை நான் ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் நமக்கு 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா Z, IZ, Z plus IZ. ஸோ இந்த ஏ அப்படின்றத நான் Z அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த பியை பார்த்தீங்கன்னா IZ அப்படின்னு எடுத்துக்கிறேன். சியை பார்த்தீங்கன்னா Z plus IZ, ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ என்ன அப்படின்றதான் கொஸ்டின், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஏரியா 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரையாங்கிளுடைய சைட்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? இப்போ ஒரு சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா ஸோ இந்த ரெண்டு வெர்டிசஸ் வந்து நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே இந்த லென்த் வந்து நமக்கு கிடைச்சிடும், ஓகேவா? ஒரு சைடு வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சைடு நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதே தான் இந்த சைடுக்கும். இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம மாடல்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸும் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு கிடைச்சிரும், ரெண்டுமே ஈக்குவல் தானே, ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏசி இந்த சைடை கண்டுபிடிக்கலாம், ஏசி. ஸோ இந்த சைடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? சப்ராக்ஷன். அப்போ Z பிளஸ் IZல இருந்து நான் இந்த Z சப்ராக்ட் பண்ண போறேன். ஸோ நீங்கள் இப்படி கூட சப்ராக்ட் பண்ணலாம், ஜெட்டில் இருந்து Z பிளஸ் IZ கூட சப்ராக்ட் பண்ணலாம், ரெண்டுமே ஈக்குவல் தான், ஓகேவா? ஸோ இப்படி சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும், ஈக்குவல் டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெட்டும் மைனஸ் ஜெட்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் நமக்கு IZ மட்டும் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்க முடியுமா? முடியாது, ஏன்னா ஜெட்டினுடைய வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? மாடுலஸை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும். ஸோ இங்கே I அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஐக்கு தனியாக மாடுலஸும் Z-க்கு தனியாக மாடுலஸும் எழுதிக்கலாம், ஓகேவா? ஏன்னா மாடுலஸை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும். இங்கே மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு, அதனால நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம், ஓகே. இப்போ இங்க I அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. ஸோ இங்க இந்த I அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா 0 பிளஸ் I அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ இங்க 0ன்றதா இமேஜினரி பார்ட், இங்க 1 அப்படின்றதா சாரி 0ன்றதா ரியல் பார்ட், 1 அப்படின்றது இமேஜினரி பார்ட், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும், என்னன்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ ஐக்கு மட்டும்தான் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு ரியல் பார்ட் நமக்கு என்ன? 0. அப்போ 0 ஸ்கொயர் 0 தான், பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் நமக்கு என்ன? 1. அப்போ 1 ஸ்கொயர் நமக்கு 1 தான், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஜெட்டோடைய வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால நம்ம அதுக்கு மாடுலஸும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படியே நம்ம வச்சுக்கிறோம், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரூட் ஆஃப் 0 பிளஸ் 1 நமக்கு என்ன? ரூட் ஆஃப் 1. ரூட் ஆஃப் 1 வேல்யூ நமக்கு 1 தான். அப்போ 1 இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஜெட்னாலும் நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஜெட் தான், ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன? மாடுலஸ் ஆஃப் ஜெட். அப்போ இந்த ஏசியோட இந்த சைடு என்ன அப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஜெட், ஓகேவா?
நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ், ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா z மைனஸ் IZ, அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம z காமனா எடுக்க போறோம். ஸோ z காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க ரிமைனிங் என்ன இருக்கும், 1 மைனஸ் இங்க ரிமைனிங் என்ன இருக்கும், I மட்டும்தான் இருக்கும், ஏன்னா z எடுத்து. ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா z அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 1 மைனஸ் I அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டும் எப்படி இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த மாடலஸை பிரிச்சுக்கலாம் இல்லையா, zக்கு தனியாக ஒரு மாடல்ஸ் போட்டுக்கலாம், 1 மைனஸ் ஐக்கு தனியாக மாடல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு, ஏன்னா மாடுலஸை நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும். ஓகே, இப்போ அந்த ஜட்டுக்கு வேல்யூ தெரியாது, ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜட்டை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இந்த I 1 மைனஸ் ஐக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸோடைய ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு 1, அப்போ 1 ஸ்கொயர் 1 தான், பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு என்ன, -1. ஓகேவா? அப்போ -1 ஸ்கொயர் நமக்கு என்ன, +1 தான் அது. ஓகே, ஈக்குவல் டு இந்த மாடுலஸ் ஆஃப் Z அப்படியே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 + 1 நமக்கு என்ன, ரூட் ஆஃப் 2. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு √2 மாடுலஸ் ஆஃப் Z. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சைடை நம்ம கண்டுபிடிக்கலாம், BC. ஓகேவா? அப்போ BCயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ Z + IZ மைனஸ் IZ, அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த பிளஸ் ஐசட்டும் மைனஸ் ஐசட்டும் நமக்கு கேன்சல், ரிமைனிங் நமக்கு என்னதான் இருக்கும், மாடுலஸ் Z தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது, ஏன்னா Z-னுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏசியோட சைடு மாடுலஸ் ஆஃப் Z, ஏபி அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் Z இன்டூ √2, பிசி அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் Z. ஸோ இப்போ இங்கே ஏசியும் பிசியும் நமக்கு ஈக்குவலாக இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஏசியும் பிசியும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றனால ஸோ இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த 3 சைடையும் நம்ம பார்க்கும்போது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து பித்தாகோரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஏசி இதுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இந்த பிசி இதுக்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ இதான பித்தாகோரஸ் தியரம். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது தெரியுது. வேணா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏசி நமக்கு என்ன, மாடுலஸ் ஆஃப் Z. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் நமக்கு என்ன, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் Z இன்டூ √2, அதுக்கு நமக்கு ஸ்கொயர். ஓகேவா? இப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னா 2 மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z-க்கும் காமன் √2க்கும் காமன். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z-க்கு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர், √2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சா? அப்போ பித்தாகோரஸ் தியரமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாகவும் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா பித்தாகோரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாலே இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இது என்னன்னா ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நமக்கு எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹைப்போட்டனஸ் எப்பயுமே இந்த ரெண்டு சைடை விட லென்த்தா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றனால கண்டிப்பா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இந்த சைடு எப்பயுமே லென்த்தா தான் இருக்கும் இது ரெண்டை விட. இப்போ இந்த ரெண்டு சைடு தான் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு சைடோட லென்த் நமக்கு என்ன, மாடுலஸ் ஆஃப் Z, மாடுலஸ் ஆஃப் Z. அதே மாதிரி இதோடைய சைடு நமக்கு √2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் Z. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 சைடுடைய லென்த்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஏரியா தானே கொடுத்துருக்காங்க, ஏரியா ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ இந்த ஏரியான்றது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னன்னா half into b into h பேஸ் இன்டூ ஹைட் ஈக்குவல் டு இதுதான் 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ half into ஸோ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸ் நமக்கு இதுதான் பேஸ். ஸோ அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்டு. ஓகேவா? ஸோ இது பேஸ், இது ஹைட்டு. அப்போ நமக்கு பேஸ் என்ன? மாடுலஸ் ஆஃப் Z. அதே மாதிரி ஹைட்டும் மாடுலஸ் ஆஃப் Z தான், ஈக்குவல் டு 50. ஓகே, இப்போ மாடுலஸ் ஆஃப் Z இன்டூ மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 RHS சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ 50 இன்ட்டு 2 நமக்கு 100. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தேவை? மாடுலஸ் ஆஃப் ஜெட்டினுடைய வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஜெட்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரூட்டாக மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் 100 மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 வேல்யூ நமக்கு 10. ஓகேவா? ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஜெட்டினுடைய வேல்யூ நமக்கு 10. அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.